டென்ஸ்லேயே ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்தோம், பாஸ்ட் டென்ஸ் பார்த்தோம், ஃபியூச்சர் டென்ஸ் பார்த்தோம். இப்போ அந்த ப்ரெசன்ட் டென்ஸ்லேயே கண்டினியூஸாக வேலை செய்தால் எப்படி வாக்கியம் எழுதணும் அப்படின்றத பார்க்கலாம். முன்னாடி ப்ரெசன்ட் டென்ஸில் ஐ ஈட் எ மேங்கோன்னு இருந்தது. அதே கண்டினியூஸாக சொல்கிறதா இருந்தால் ஐ ஆம் ஈட்டிங் எ மேங்கோ, நான் ஒரு மாம்பழம் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன், இப்போ சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன், அது தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. அப்படி இருக்கிறப்போ ஐ ஆம் ஈட்டிங் எ மேங்கோ. ஹீ இஸ் ஈட்டிங் எ மேங்கோ, அவன் ஒரு மாம்பழம் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறான். ஷீ இஸ் ஈட்டிங் எ மேங்கோ. யூ ஆர் ஈட்டிங் எ மேங்கோ. They are eating a mango each. We are eating a mango each. இது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ். அதே மாதிரி பாஸ்ட் டென்ஸுக்கும் பாஸ்ட் கண்டினியூஸாக எப்படி வரும் சென்டென்ஸ்ன்றதை பார்த்துக்கலாம். முன்னாடி பாஸ்ட் டென்ஸில் ஐ ஏட் ஏ மேங்கோன்னு வந்தது. அதே பாஸ்ட் கண்டினியூஸ் வரப்போ ஐ வாஸ் ஈட்டிங் ஏ மேங்கோ. He was eating a mango. She was eating a mango. You were eating a mango. அங்க ஈஸுக்கு பாஸ்ட் டென்ஸ் வாஸ், ஆருக்கு பாஸ்ட் டென்ஸ் வேர். இங்க யூ வேர் ஈட்டிங் எ மேங்கோ. தே வேர் ஈட்டிங் எ மேங்கோ ஈச். வி வேர் ஈட்டிங் எ மேங்கோ ஈச். இது வந்து பாஸ்ட் டென்ஸ்லேயே கண்டினியூஸாக சொல்கிறதுக்கு ஐஎன்ஜி போட்டு வரும் அந்த வேர்பில். அதே மாதிரி இங்கே ஐஎன்ஜி போட்டு வந்தது. அதே ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் ஐ வில் பி ஈட்டிங் எ மேங்கோ. ஹீ வில் பி ஈட்டிங் எ மேங்கோ. ஷீ வில் பி ஈட்டிங் எ மேங்கோ. யூ வில் பி ஈட்டிங் எ மேங்கோ. தே வில் பி ஈட்டிங் எ மேங்கோ ஈச். We will be eating a mango each. இதுதான் கண்டினியூஸாக ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸுக்கு கண்டினியூஸ் ஃபார்ம் கொடுத்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ் எழுதியிருக்கோம்.